one verse in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு வசனத்தை நாம் பார்த்து இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். So first, just to make sure that you're all awake, I want to ask you a question. நீங்க எல்லாரும் முழிச்சிருக்கீங்களான்றதுக்காக பார்ப்பதற்காக ஒரு கேள்வி கேட்க போறேன். So those who are awake can answer me. தூங்காம விழித்திருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பதில் சொல்லலாம். Many of you have got many years of experience as married people, so you can answer. உங்களில் அநேகர் திருமணமாகி பல ஆண்டுகள் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நீங்கள் தாராளமாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் என்று நான் எண்ணுகிறேன். Very simple question. மிகவும் எளிய ஒரு கேள்வி. In husband and wife, who should be subject to whom? கணவன் மனைவி இருவரிலே யார் யாருக்கு அடங்கி இருக்க வேண்டும்? Husband to the wife or wife to the husband? மனைவி கணவனுக்கு அடங்கி இருக்க வேண்டுமா அல்லது கணவன் மனைவிக்கு அடங்கி இருக்க வேண்டுமா? I don't know whether that's the correct translation. Yeah, so that's the question. Who should be subject to whom? Wife should be subject to husband or husband should be subject to wife? கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டுமா அல்லது மனைவிக்கு கணவன் கீழ்ப்படிய வேண்டுமா? You people have heard me before, that's why you know the answer. நான் இதை குறித்து சொன்னதை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே தான் உங்களுக்கு பதில் தெரிகிறது. So this whole section on husbands and wives in Ephesians chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே கணவன் மனைவி குறித்து பேசக்கூடிய இந்த வேத பகுதி முழுவதுமாக, tell me, where does it begin? Does it begin at verse 1 or does it begin at verse 2 or where does that whole section on husband and wife begin? கணவன் மனைவியை குறித்ததான வேத பகுதி இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எங்கே ஆரம்பிக்கிறது? 1ஆம் வசனத்திலேயா, 2ஆம் வசனத்திலேயா, 3ஆம் வசனத்திலேயா, எங்கே ஆரம்பிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். You're all very clever people. நீங்களெல்லாம் புத்திசாலிகள். It begins in verse 21, not 22. 21ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது, 22ஆம் வசனத்திலே இல்லை. That's very, very important. அது மிக மிக முக்கியம். Many people think it begins at verse 22. நிறைய பேர் எண்ணுகிறதெல்லாம் இந்த கணவன் மனைவியை குறித்ததான வேத பகுதி 22ஆம் வசனத்திலே தான் ஆரம்பிக்கிறது என்று எண்ணுகிறார்கள். No. இல்லை. It begins in verse 21. 21ஆம் வசனத்திலேயே ஆரம்பித்து விடுகிறது. And if you understand that, you will really have a happy married life. இதை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டால் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்கும். What does it say in verse 21? 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Be subject to one another in the fear of Christ. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Everybody. எல்லாரும். So husband must be subject to the wife and wife must be subject to the husband. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். That means both need each other. அதனுடைய பொருள் என்னவென்றால் இருவருமே ஒருவருக்கொருவர் தேவை. Supposing the head says to the body, I don't need you. தலை சரீரத்தை பார்த்து நீ எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் What will happen? என்ன நடக்கும்? Have you ever seen a head floating around by itself anywhere? தலை மட்டும் அப்படியே இங்கே அங்கே மிதந்து நடந்து கொண்டு வருவதெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? மிதந்து கொண்டு வருவதை? No. இல்லை. How much if I feel scratchy somewhere in the head, the hand has to come and do it. தலை எங்கேயாவது அரித்தால் கைதான் வந்து சொரிந்து விட வேண்டும். And the food has to come inside the body and from the body nourishment has to come up to the head. சாப்பாடு முதலாவது வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றிலிருந்து தான் அதனுடைய சத்து சாரம்லாம் தலைக்கு போக வேண்டும். Even if the head means the brain. தலை என்று சொன்னால் அந்த மூளை என்று வைத்துக் கொண்டாலும் கூட சரி. Even that brain which is controlling everything in the body needs the body to supply it oxygen and blood and everything. முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மூளைக்கு கூட அதற்கு பிராணவாயு தேவைப்படுகிறது, அதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது, அதை கொடுக்கக்கூடியது இந்த சரீரம் தான். Do you know that this brain of ours is what controls every part of our body? இந்த மூளை தான் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது. Eyes, ears. So when it says head here, it's talking about the brain. இங்கே தலை என்று சொன்னால் அது மூளையை குறித்து தான் சொல்கிறது. ஆகவே கண்கள், not just this head. தலை என்று சொன்னால் இந்த தலை இது சேர்த்து அல்ல, அது மூளை மட்டும் தான் தலை என்று. That's the real head. உண்மையான தலை என்று சொன்னால் அது மூளை. And that controls the eyes. அந்த மூளை கண்களை கட்டுப்படுத்துகிறது, காதுகளை கட்டுப்படுத்துகிறது, வாயை.
nose, மூக்கு, fingers, legs, விரல்கள், கால்கள், everything, ஒவ்வொன்றையும், all the internal organs. உள்ளாக இருக்கக்கூடிய அவயவங்கள் ஒவ்வொன்றையும். But then the internal organs supply blood and oxygen and all to the brain. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த அவயவங்கள் எல்லாம் அந்த மூளைக்கு தேவையான பிராணவாயு, ரத்தம் இவைகளை அது அனுப்பி கொண்டே இருக்கிறது. If the brain does not get that supply of oxygen even for 3 minutes, you can get damaged in your brain. குறைந்தபட்சம் 3 நிமிஷம் அதற்கு தேவையான ஆக்சிஜனோ அல்லது அதற்கு தேவையான ரத்தமோ கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மூளை சேதமடைந்து விடும். So what we learn from the picture of the body is interdependence. Both need each other. ஆகவே சரீரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. That is the first lesson every husband and wife needs to learn. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுதான். I need you and you need me. நீ எனக்கு தேவை, உனக்கு நான் தேவை. And so we have to be subject to one another in our respective areas. ஆகவே நாம் நமக்கு என்று கொடுக்கப்படக்கூடிய பகுதிகளிலே நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். God has given different responsibilities to the husband and wife. கணவன் மனைவியா இருக்கிறவர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். And we must respect the responsibility God has given to the wife and respect the responsibility God has given to the husband. கணவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் மதிக்க வேண்டியிருக்கிறது, மனைவிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளையும் நாம் மதிக்க வேண்டியிருக்கிறது. We all know that God has given the responsibility to the wife to have children. பிள்ளைகளை பெற்று எடுக்கக்கூடிய பொறுப்பை தேவன் மனைவிமார்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And God has given the responsibility to the man to be the leader in the house. குடும்பத்திலே தலைவனா இருக்கக்கூடிய பொறுப்பை தேவன் கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். That doesn't mean the wife cannot give any suggestions to the husband. உடனே கணவனுக்கு மனைவி ஆலோசனை சொல்லக்கூடாது என்று பொருள் அல்ல. But it is still the man who takes the decision. ஆனாலும் தீர்மானம் எடுக்கக்கூடியவர் தலைவர் புருஷன் தான். So many conflicts can come in a home because the husband may be strong and it says, I don't want your opinion, I'm going to do what I want. ஒரு குடும்பத்திலே கணவன் வலிமையுள்ளவனாய் இருக்கிறபடினாலே உன்னுடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, நான் விரும்புகிறபடி தான் செய்வேன் என்று சொல்வது நிமித்தமாய் பல பிணக்குகள் வரலாம். Or some homes the wife is the boss. சில குடும்பங்களிலே மனைவிதான் தலைவி. She says, you got to listen to me. நான் சொல்லுகிறதான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவள் சொல்லலாம். The husband is a weak man. புருஷன் பலவீனமான ஒரு நபராய் இருக்கிறார். Both are wrong. இரண்டுமே தவறுதான். They need each other. ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். Even though it's the husband who takes the final decision because he's the head. கணவன் தலையா இருக்கிறபடினாலே கடைசி தீர்மானத்தை கணவன் தான் எடுக்க வேண்டும். That is why the Bible says that as soon as a man gets married, he must separate from his parents. ஆகவே தான் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் திருமணமான உடனே கணவன் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்திருக்க கடவன். See, it says that it's the first commandment in the Bible. வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் கட்டளை இதுதான். Do you know that this is the very first commandment in the whole Bible? முழு வேதாகமத்திலேயும் காணப்படக்கூடிய முதல் கட்டளை இதுதான். Genesis 2:24. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். A man shall leave his father and mother, cleave to his wife, they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். Why? It says for this reason. இது நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? The reason is mentioned in the previous verse that the woman was taken out of the one bone from the man. ஸ்திரீ மனுஷனுடைய ஒரு எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டு செய்யப்பட்டாள். ஆகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Adam says this is part of me. ஆகவே ஆதாம் சொல்கிறான் என்னுடைய ஒரு பகுதியாய் இவள் இருக்கிறாள். She is not somebody separate. அவள் வித்தியாசமான ஒரு நபர் அல்ல. She is part of me. என்னிலே ஒரு பகுதிதான். Verse 23 is bone of my bone and flesh of my flesh. என்னுடைய எலும்பில் எலும்பும் என்னுடைய மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியால். And therefore ஆகவே the man must separate from father and mother. புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்திருக்க கடவன். Now why is that written over there? It is not written for Adam because he didn't have a father and mother. இது ஏன் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஆதாமுக்கு தகப்பனும் தாயும் இல்லையே. So why does it come there in Genesis 2 when Adam didn't even have a father and mother? ஆதாமுக்கு தாயும் தகப்பனும் இல்லை. அந்த நேரத்தில் ஏன் ஆதாம் ஏவாளுக்கு எழுதப்பட்டது போல இங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும்? That is before sin came into the world. பாவம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியம். So that is a law
that God established for marriage. ஆகவே திருமணத்திற்கென்று தேவன் ஏற்படுத்தின ஸ்தாபித்த ஒரு பிரமாணமாக இருக்கிறது. Even if there was no sin in the world in Genesis 3, still if the generations multiplied without sin, a man would still have to separate from father. ஆகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த பாவம் நடைபெறாமல் இருந்திருந்தால், தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளில் பாவம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனையோடு இசைந்திருக்க கடவுள் என்கிற பிரமாணத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தான் இருந்திருக்க வேண்டும். Like we said earlier, the biggest commandment is love your Lord your God with all your heart, soul, strength and mind. பெரிய பிரதான கற்பனை நாம் ஏற்கனவே சொன்னது போல உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. What is the first commandment in marriage? திருமணத்திலே உள்ள பிரதானமான முதல் கற்பனை என்ன? The first commandment is not be subject to one another. முதல் கற்பனை ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்பதல்ல. That will come after you are married. அது உங்களுடைய திருமணத்திற்கு பின்பு வரக்கூடிய காரியம். As soon as you are married, திருமணமான உடனே, before the two become one flesh, இருவரும் ஒரே மாம்சமாக மாறுவதற்கு முன்பதாகவே, in most marriages they two become one flesh the same night they get married. அநேக திருமணங்களிலே திருமணமான அந்த இரவிலேயே அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் மாறி விடுகிறார்கள். Same day. அதே நாளிலே. But before that, ஆனால் அதற்கு முன்பதாக, it says here they must separate from their man must separate from his father and mother. புருஷன் தன்னுடைய தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Now in 99% of marriages in India, they become one flesh without separating from the father and mother. இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய 99% திருமணங்களிலே தகப்பனையும் தாயையும் விட்டு பிரியாமலேயே ஒரே மாம்சமாகி விடுகிறார்கள். Then you will have problems. அப்படியே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். See, instead of pouring petrol into your scooter, if you pour kerosene oil or vegetable oil or something, you'll have problems with the engine. நீங்கள் உங்களுடைய ஸ்கூட்டர்லே அல்லது பைக்லே பெட்ரோலை ஊற்றுவதற்கு பதிலாக நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அல்லது மண்ணெண்ணெயை ஊற்றினால் பிரச்சனை வரும். You say that is cheaper. இது விலை குறைவாய் கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். Kerosene is much cheaper than petrol. பெட்ரோலை காட்டிலும் மண்ணெண்ணெய் விலை குறைவானது. Only thing you will have to change your motorbike after 3-4 months. ஒரே ஒரு காரியம், 3-4 மாதம் கழித்து அந்த பைக்கை கொடுத்து விட்டு வேற பைக் வாங்க வேண்டும், அவ்வளவுதான். So the manufacturer of the motorbike has said you must put petrol, not kerosene oil. அந்த பைக்கை உண்டாக்கின அந்த நிறுவனத்தினர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் கெரோசினை மண்ணெண்ணெயை ஊற்றக்கூடாது, பெட்ரோல் தான் ஊற்றி வண்டியை ஓட்ட வேண்டும் என்று சொல்கிறார். People run their motorbikes for 30-40 years. 30-40 ஆண்டுகளாக அந்த பைக் ஓடிக்கொண்டே இருக்கும். So same way the creator of marriage has said. அதே விதமாக திருமணத்தை உண்டாக்கியவர் நிறுவினவர் சொல்லுகிறது என்னவென்றால், you want your marriage to run properly for many years, நீங்கள் 20-30 ஆண்டுகளாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை சுமூகமாக ஓட வேண்டுமா? Then do what I say. நான் சொல்கிறதை செய்யுங்கள். Leave your father and mother. தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து. Now leave your father and mother does not mean don't care for them. தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து கொள் என்று சொன்னால் அவர்களுக்காக நீங்கள் கரிசனை எடுக்க கூடாது என்று பொருள் அல்ல. Any commandment in the Bible, if you don't understand, look at Jesus, you'll get the answer. எந்த ஒரு கற்பனைக்கும் உங்களுக்கு அர்த்தம் விளங்கவில்லை என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு பதில் கிடைத்துவிடும். What did he do? அவர் என்ன செய்தார்? When he went to the marriage in Cana, கானா ஊரிலே திருமணத்துக்கு சென்ற பொழுது, before that for 30 years he had listened to his mother in everything. அதற்கு முன்பதாக எல்லா காரியங்களிலுமே தன்னுடைய தாய்க்கு அவர் கேட்டு கீழ்ப்படிந்திருந்தார். Even when he was 29 years old. 29 வயதா இருந்த பொழுதிலும் கூட அவர் கீழ்ப்படிந்திருந்தார். Jesus, go and get some vegetable, Mary says. இயேசுவை பார்த்து மரியாள், இயேசு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கி கொண்டு வா என்று சொன்னார். Whatever important work he is doing, he'll drop it and go buy the vegetables and அவர் என்ன முக்கியமான வேலை செய்து கொண்டிருந்தாலும் அப்படியே விட்டு போய் காய்கறி வாங்கி விட்டு தான் மறுவேளை. And he goes the distance, long way, comes back. அவர் தூரமாக அவர் போய் மீண்டுமாய் வருகிறார். Oh, I forgot to tell you, I need some salt also. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் உப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வா என்று சொல்கிறார். Okay. சரி. No complaint. புகாரே இல்லை. Again he goes. திரும்ப தூரம் போய் கடைக்கு போகிறார். This is how he obeyed his mother for 30 years. இப்படித்தான் இயேசு தன்னுடைய தாய்க்கு 30 ஆண்டுகளாக கீழ்ப்படிந்திருந்தார். Then he was anointed with the Holy Spirit and baptized. அதற்கு பிறகு அவர் பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு அவர் ஞானஸ்நானம் பெற்று then his ministry began. இப்பொழுது அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. That is like a man getting married. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆணுக்கு திருமணமாகிறது போல. Like you got married. திருமணமான உடனே like you got married. நீங்கள் திருமணமானது போல. For him spiritually that was his beginning of his ministry. ஆவிக்குரிய ரீதியிலே அவருக்கு அதுதான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம். Now what does he do? இப்பொழுது என்ன சொல்கிறார் செய்கிறார்? He leaves his mother. Joseph was probably dead, but he leaves his mother. யோசேப்பு ஒருவேளை மரித்திருந்திருக்கலாம், ஆனால் தாயை விட்டு விடுகிறார். He moved away from Nazareth
நாசரேத்திலிருந்து அவர் பிரிந்து செல்கிறார். We read in Matthew chapter 4, மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். verse 13. 13ஆம் வசனம். He left Nazareth and came and settled in Capernaum. நாசரேத்தை விட்டு அவர் கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். Just after his baptism and temptation. அவருடைய சோதனை, அவருடைய ஞானஸ்நானம் சோதனை அவருக்கு பின்பாக அவர் வேற ஒரு ஊரிலே போய் குடியிருக்கிறார். He left his home. தன்னுடைய வீட்டை அவர் விட்டு விட்டார். He didn't stay with his mother. தன்னுடைய தாயோடு கூட நாசரேத்தில் இருக்கவில்லை. And then when he went to Cana, அவர் கானா ஊருக்கு போகும்பொழுது, to the wedding, அந்த திருமணத்திலே there was no wine there. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. And his mother came to him and told him in John chapter 2. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவுடைய தாய் வந்து சொல்கிறார்கள். Verse 3, they have no wine. 3ஆம் வசனத்திலே திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார்கள். Why did she go and tell him that? ஏன் போய் அங்கே சொல்ல வேண்டும்? He had never done a miracle till then. அதுவரை இயேசு ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஏன் இப்பொழுது மரியாள் இயேசுவிடத்திலே போய் சொல்ல வேண்டும்? Because she had seen in 30 years how he could do so many things, like he'd find some place where he could get some wine or something even in the middle of the night. அந்த 30 ஆண்டு காலமாக ஏதாவது இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை இயேசு போய் கண்டுபிடித்து நடுராத்திரியிலே கூட திராட்சரசம் வேண்டுமானால் அது எங்கே கிடைக்கும் என்று சொல்லி தேடி பார்த்து கண்டுபிடித்து கொண்டு வந்து விடுவார். Not by a miracle, but he find some place to solve the problem. அற்புதம் செய்வார் என்பதனாலே அல்ல, ஆனால் எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடித்து வாங்கி கொண்டு வந்து பிரச்சனை தீர்த்து விடுவார். She had seen that for 30 years. She said, I know Jesus can find some place where they can go and get wine even at this time. 30 ஆண்டுகளாக மரியாள் அதை பார்த்திருப்பதனாலே இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தெரியும் இயேசுவிட்ட சொன்னால் எங்கேயாவது போய் கண்டுபிடித்து கொஞ்சம் திராட்சரசம் வாங்கி கொண்டு வந்து விடுவார். And what does he say? அவர் என்ன சொல்கிறார்? Woman, what have I to do with you? My hour has not yet come. உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. He doesn't say it there, but his mother must have got a terrific shock. இங்கே அது சொல்லப்படவில்லை. தாய்க்கு பெரிய ஒரு அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். Because she had never heard him speak like that for 30 years. 30 ஆண்டுகளாக இது போல இயேசு பேசினதை அவர்கள் கேள்விப்படவே இல்லை. You think it was easy for Jesus to say that? இதை சொல்வதற்கு இயேசுவுக்கு எளிதாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? We just read that he said it. We read that he said it. அவர் சொன்னார் என்று நான் வாசிக்கிறோம். But it was not easy. ஆனால் அது அவருக்கு எளிதாக இருந்திருக்காது. He knew what a shame his mother had borne for all these years when people accused her of being an immoral woman to get a baby without a husband. ஒரு புருஷனை அறியாமல் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாய் என்றதன் அவப்பெயரை அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக சுமந்து வந்தார்களே, ஒரு அவமானத்தை என்பதை இயேசு அறிந்திருந்தார். He valued her so much. எவ்வளவாக தன்னுடைய தாய் அவர்கள் அதிகமாய் மதித்தார். But when it came to the will of his father, he would say, I have nothing to do with you. ஆனால் பிதாவின் சித்தம் என்று வரும்பொழுது உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார். You are not going to tell me from now on what I have to do. இப்பொழுதிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்து சொல்லுகிறதல்ல. That is the attitude every husband should have to his parents when they get married. இதே மனப்பான்மையை தான் திருமணமாகும் பொழுது ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய பெற்றோர் மீது கொண்டிருக்கக்கூடிய மனப்பான்மையாக இருக்க வேண்டும். And that's what a wife should have to her parents too. இதே மனப்பான்மை தான் ஒரு மனைவியும் தன்னுடைய பெற்றோர்கள் மீது கொண்டிருக்க வேண்டும். You have to decide things together with your husband and your wife. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் இருவருமாக சேர்ந்து தான் தீர்மானிக்க வேண்டும். That's the lesson we learned from Jesus. இயேசுவிடத்திலிருந்து இந்த பாடத்தை தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். And if it's difficult when your parents tell you no, you must do this. நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அப்படி செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும். And if it's difficult for you to say that, remember it was difficult for Jesus also to say. உங்களுக்கு அப்படி சொல்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று நீங்கள் எண்ணினால் இயேசுவுக்கும் அதே கஷ்டம் இருந்தது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். It wasn't easy for him. இயேசுவுக்கும் அது எளிதாக இல்லை. And it won't be easy for you. உங்களுக்கும் அது எளிதாக இருக்க போவதில்லை. But he did it. ஆனால் அவர் செய்தார். He said it. அவர் சொன்னார். And you have to take that attitude to your parents even if you don't say it with the same words. இதே வார்த்தைகளை நீங்கள் சொல்லாவிட்டாலும் இதே மனப்பான்மையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். You can say it very lovingly. நீங்கள் மிகவும் அன்பாக சொல்லலாம். I appreciate what you say, but we want to take our own decision. நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நான் பாராட்டுகிறேன், ஆனால் நாங்களாக சேர்ந்து தீர்மானம் எடுக்க நீங்கள் அனுமதியுங்கள். You can be more wise. We don't want to offend our parents. நம்முடைய பெற்றோர்களை நாம் மனம் புண்பட வைக்க தேவையில்லை, ஞானமாக காரியங்களை சொல்லலாம். I'll tell you how I did it with my father-in-law. என்னுடைய மாமனார் இடத்திலே நான் எப்படி சொன்னேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். After I got married, திருமணமான பிறகு my wife's father would give me so much advice. என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் எவ்வளவோ ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார். This. இது அதுன்னு சொல்லிக் கொண்டே இருப்பார். I would not open my mouth. நான் வாயே திறக்க மாட்டேன்.
I will listen. நான் கவனித்துக் கொண்டே இருப்பேன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். I'll go and I won't even do one thing that he said. போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன காரியத்துல ஒண்ணு கூட செய்ய மாட்டேன். I never argued with him. அவரோட நான் வாக்குவாதம் பண்ணவே இல்லை. Then next time he will again give me advice. I will listen with your mouth shut. அடுத்த முறை ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருப்பார், புத்திமதி சொல்லிக் கொண்டே இருப்பார். என்னுடைய வாயை மூடிக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். I'll go and do nothing what he says. நான் போவேன், அவர் சொல்றது ஒண்ணுமே செய்ய மாட்டேன். Then he learned. அதற்கு பிறகு அவர் கற்றுக்கொண்டார். It's useless talking to him. இவரிடத்திலே பேசுவதிலே பிரயோஜனமே இல்லை. But we were at peace. ஆனால் நாங்கள் சமாதானமாக இருந்தோம். So you must be wise. ஆக நீங்கள் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும். Not get into a fight and say, who do you think you are? I know how to do things. யார் நினைச்சே, நான் யார் நினைச்சீங்களா என்று சொல்லி ஒரு சண்டை போடக்கூடாது. We must be peaceful. சமாதானமா இருக்க வேண்டும். But you must not let your father or father-in-law or anybody run your life. ஆனால் உங்கள் தகப்பனாரோ உங்களுடைய மாமனாரோ உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. Today I am a father-in-law and a father to married people. நான் இன்றைக்கு மாமனாராகவும் தகப்பனாகவும் இருக்கிறேன். To my married son. என்னுடைய திருமணமான மகன்களுக்கு and to their wives. அவருடைய மனைவிமார்களுக்கு நான் மாமனாராக இருக்கிறேன். I don't tell them how to run their life. அவருடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று நான் சொல்லுவதில்லை. I want them to run their own life. அவர்கள் தங்களுடைய சொந்த ஜீவியத்தை நடத்த முடியாய் அனுமதித்து விடுகிறேன். That is one big secret of a happy married life. சந்தோஷமுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு இது ஒரு ரகசியம். And when it says be subject to one another, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லும் பொழுது, you know, when God made Eve, தேவன் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது, in Genesis 2, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், God said after making Adam, ஆதாமை உண்டாக்கின பிறகு ஆண்டவர் சொன்னார், see, when God made man, he could have made 2 lumps of clay and breathed on both of them and said, here you are, Adam and Eve. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது ரெண்டு கூறு மண்களை எடுத்து ரெண்டையுமே ஒரே சமயத்திலே உண்டாக்கி ஊதி இருக்கலாம். And he could have breathed on both of them and say, okay, your husband and wife. இரண்டு பேரையும் ஒரே நேரத்திலே ஊதி நீங்கள் மனுஷனும் மனுஷியுமா இருக்கலாம் என்று சொல்லி உண்டாக்கி இருக்கலாமே. They would not have known their connection. அப்படியானால் இருவருமே தங்களுக்குள்ள ஒரு உறவை அறியாது இருந்திருப்பார்கள், தொடர்பை. He had to take something from Adam and make Eve. ஆகவே ஆதாமிடத்திலிருந்து ஒன்றை எடுத்து ஏவாளை உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. So this is a part of you he wanted to tell Adam. ஆதாமிடத்திலே அவர் என்ன சொல்ல விரும்பினார் என்றால், இவள் உன்னிலே ஒரு பகுதி. And secondly, he wanted to tell Eve, remember, I made Adam first before I made you. ஏவாளிடத்திலே ஒன்றை சொல்ல அவர் விரும்பினார். ஆதாமை உன்னை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே உன்னுடைய கணவனை நான் முதலாவதாக உண்டாக்கினேன். Because I wanted him to be your head. ஏனென்றால் அவன் உனக்கு தலையாய் இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தபடினாலே. So you must remember that. ஆகவே நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். God said about Adam, அப்போ ஆதாமை குறித்து சொல்லும் பொழுது, chapter 2 verse 18, 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், I will make him a helper suitable for him. நான் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். He didn't make Eve first and say I'll make a helper suitable for him. ஏவாளை முதலாவது உண்டாக்கி அவளுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாமை உண்டாக்கவில்லை. This has got nothing to do with sin. This is before sin came. பாவத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. பாவம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக நடந்த காரியங்கள். God's original plan. தேவனுடைய முந்தின திட்டம். First plan. முதலாவது மனிதன். God did not make the man to be a helper to the wife, but a wife to be the helper to the man. தேவன் மனைவிக்கு துணையாக மனிதனை உண்டாக்கவில்லை, ஆனால் மனிதனுக்கு துணையாக இருக்கும்படியாக மனைவியை உண்டாக்கினார். That is why correctly the woman takes the name of the man when she gets married to him. ஆகவே தான் திருமணமான பிறகு மனைவி கணவனுடைய பெயரை தனக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். And goes to where the man is working and the man is living. மனிதன் எங்கே அந்த ஆண் எங்கே வேலை செய்கிறாரோ, அவர் எங்கே வசிக்கிறாரோ அந்த இடத்திற்கு தான் செல்கிறாள். That is the correct way. இதுதான் சரியான முறை. So, but that doesn't mean the man is a dictator. உடனே ஆண் ஒரு சர்வாதிகாரி என்று அர்த்தம் அல்ல. Somebody has said like this. யாரோ ஒரு இப்படி சொன்னார், God did not take a bone from Adam's head to make the woman rule over the man. ஆண்டவர் ஸ்திரீயை உண்டாக்கும் பொழுது, அவளை உண்டாக்கும் பொழுது தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து உண்டாக்கவில்லை. ஆகவே அவள் தலையில் மேல் ஏறி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. Neither did he take a bone from the feet so that Adam can rule over her. அதற்கு பதிலாக காலிலிருந்தும் ஒரு எலும்பை எடுத்து மனைவியை சிருஷ்டிக்கவில்லை. ஏனென்றால் சொன்னால் ஆதாம் மனைவியை சர்வாதிகாரி போல அடக்கி ஆள வேண்டும் என்று விரும்பவில்லை. He took it from the side. ஆனால் தன்னுடைய விலாவிலிருந்து எடுத்தார். Can you tell me which side he took it from? நீங்கள் சொல்ல முடியுமா எந்த பக்கம் உள்ள விலாவை எடுத்திருப்பார்? The rib. There are both sides we got ribs. இரண்டு பக்கங்களுமே விலா எலும்பு இருக்கிறது. எந்த பகுதியிலிருந்து எடுத்திருந்திருப்பார்? வல பக்கமா இட பக்கமா? It's not written here. அது எழுதப்படவில்லை.
But I have a theory. ஆனால் எனக்கு அது ஒரு கோட்பாடு இருக்கிறது. I think it's from the left side. இடப்பக்கத்துல இருந்து எடுத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். Why? ஏன்? ஏன்? Because the heart is here. இருதயம் இங்கே தான் இருக்கிறது. And God wanted Adam to keep Eve near his heart. தன்னுடைய உள்ளத்திற்கு அருகாமையிலே ஏவாளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆதாமை குறித்து விரும்பினார். Very beautiful picture. அருமையான ஒரு சித்திரம். I think when you go to heaven and you ask the Lord, Lord, which side did you take Adam and Eve from? He'll tell you what Brother Zac said earlier is correct. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது ஆதாமுடைய வலப்பக்கமா இடப்பக்கமா எங்கே இருந்து எலும்பு எடுத்து சிருஷ்டித்தீர் என்று சொன்னால் ஜாக் சொன்னது சரிதான், அங்கிருந்தான் எடுத்தேன் என்று சொல்லுவார். Even if I'm wrong, it's not important. நான் தவறாக சொல்லியிருந்தாலும் அது முக்கியமான காரியம் அல்ல. But keep your wife near your heart. ஆனால் காரியம் என்னவென்றால் மனைவியை உள்ளத்திற்கு அருகாமையிலே வைத்துக் கொள்ளுங்கள். Always. எப்பொழுதுமே. Next to God, she must be there. தேவனுக்கு அடுத்தது அவள் இருக்க வேண்டும் மனைவி. Next mistake a lot of Indian parents do, husband and wife. கணவன் மனைவியாக இந்திய பெற்றோர்கள் செய்யக்கூடிய அடுத்த தவறு என்னவென்றால் they love their children more than they love each other. அவர்கள் ஒருவரை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக பிள்ளைகளை நேசிக்கிறார்கள். Once a child comes, that is it. பிள்ளை பிறந்தாச்சுன்னா அவ்வளவுதான். Now it's always the child. They don't care for the wife. கணவன் அதோகதி தான், பிள்ளை தான் எல்லாம். And they watch the children, both father and mother like that. They take care for the children. இப்பொழுது பிள்ளை தான் முக்கியம், பிள்ளையை தாலாட்டி சீராட்டி பாலூட்டி பிள்ளை தான் எல்லாம். 25-30 years the children all grown up and got married. 25-30 வருஷம் வரைக்கும் பிள்ளைங்க அப்படி வளர்ந்துட்டாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகி போயிட்டாங்க. And the old couple are just bored with each other now. இப்போ வயதான தம்பதியருக்கு போர் அடிக்கிறது. They don't love each other. ஏனென்றால் அவர்கள் ஒருவர் நேசிப்பதில்லை. Now what shall they do? இப்போ நாம் என்ன செய்யலாம்? Go and spend 3 months with one child. 3 மாசம் முதல் பிள்ளை வீட்டில் போய் இருக்க வேண்டியது. Then go and spend 3 months with another child. அடுத்த 3 மாசம் இன்னொரு பிள்ளை வீட்டில் போய் இருக்கலாம். And then when they fight with the daughter-in-law there, they go and stay with another child. அங்க மருமக சண்டை போடும்போது சரிம்மா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அடுத்த பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டியது. And then come home sometimes. அப்புறம் எப்பயாவது வீட்டுக்கு வர வேண்டியது. And get bored with each other and think, when shall we go again? ரெண்டு பேருக்கும் திருப்பி போர் அடிக்க அடுத்து எப்ப நம்ம ட்ரிப் ஆரம்பிக்கலாம்? This is sad. துக்கமான காரியம். From the time your first child is born, உங்கள் முதல் குழந்தை பிறந்த நேரத்திலிருந்து you have to keep your children next to your wife or husband. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அடுத்ததாகத்தான் உங்களுடைய பிள்ளைகளை வைக்க வேண்டும். This is not the American way, this is the Christian way. இது அமெரிக்க கலாச்சாரம் அல்ல, கிறிஸ்தவ கலாச்சாரம். I'm an Indian, 100% Indian. நான் ஒரு இந்தியன், 100% இந்தியன். But first of all I am a Christian. ஆனால் அதற்கு முன்பாக நான் ஒரு கிறிஸ்தவன். Then Indian. அதற்கு பிறகு தான் இந்தியன். Because India is not my God, Jesus Christ is my God. இந்தியா என்னுடைய தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய தேவன். So I say that we must follow what the Bible teaches. ஆகவே வேதம் எதை போதிக்கிறதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். Not the culture which we see here when it comes to marriage. திருமணம் என்று வரும்பொழுது நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்த்து படிக்க கூடாது. We can follow Indian culture in our dressing, eating, all these habits. நம்முடைய உடை அணிதலிலேயும் ஆகாரம் சாப்பிடுவதிலேயும் இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றலாம். But in marriage we must follow the Bible. ஆனால் திருமணம் என்று வரும்பொழுது நாம் வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும். These are two very important rules: our relationship to our parents and our relationship to our children. பெற்றோரோடு கூட உள்ள நம்முடைய உறவு, பிள்ளைகளோடு கூட உள்ள நம்முடைய உறவு, இரண்டு முக்கியமானவை. Keep your partner as next to God in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனுக்கு அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணையை வைத்துக் கொள்ளுங்கள். One more verse, Ephesians 5. இன்னொரு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் and verse 31. 31ஆம் வசனம். This is another important verse in marriage relationships. திருமண உறவிலே இது முக்கியமான ஒரு வசனம். Sorry, not 31, 33. 33ஆம் வசனம். 31 is what I just read. 31ஆம் வசனம் இப்பொழுது நாம் அதை தியானித்தோம். Man leave his father and mother, cleave to his wife. That's also written here. மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு என்கிற காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Then verse 33. 33ஆம் வசனம். Let every husband love his wife like he loves himself. உங்களில் ஒவ்வொரு அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். Verse 28, like you love your own body. 28ஆம் வசனத்திலே தன்னுடைய சொந்த சரீரத்தை நேசிப்பது போல. How do you love your body? உங்களுடைய சொந்த சரீரத்தை எப்படி நேசிக்கிறீர்கள்? Even if a mosquito sits on it, immediately you drive it off. ஒரு கொசு உட்கார்ந்தா கூட உடனடியாக அடித்து விரட்டி விடுகிறீர்கள். That's how you love your body. அப்படித்தான் உங்கள் சரீரத்தை நேசிக்கிறீர்கள். Small hurt,
You immediately remove the thorn or whatever is hurting you. சின்ன காயம் பட்டாலும் அது முள்னால வந்தா உடனே முள்ளை நீக்கி விடுகிறீர்கள், உடனே அதை அங்கே போய் கவனிக்கிறீர்கள். Dear husbands, அருமையான புருஷன்மார்களே, think how you love your body. Meditate on that. உங்கள் சரீரத்தை எப்படி நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தியானித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, if you fear God, obey him. நீங்கள் தேவனுக்கு பயந்தவருக்கு கீழ்ப்படியுங்கள். Love your wife like you love your body. உங்கள் சரீரத்தை நேசிப்பது போல மனைவிமாரை நேசியுங்கள். Care for her like you care for your body. உங்கள் சொந்த சரீரத்தை நீங்கள் பாவிப்பது போல, கரிசனைப்படுவது போல உங்கள் மனைவியை நீங்கள் நேசியுங்கள், கரிசனைப்படுங்கள். All of you sisters are very happy listening to that. இதை கவனிப்பதிலே உங்கள் சகோதரிகளே உங்களுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் என்று தெரிகிறது. Now I want to tell you something. இப்போ உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல போகிறேன். The next part of that verse. அடுத்த வசனத்தின் அதே வசனத்தின் பின்பகுதி, you have to see to it that you respect your husband. நீங்கள் புருஷனிடத்திலே பயபக்தியாய் இருக்க கடவீர்கள். The word used is the same word used for fear of God. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்கிற அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. That type of respect for your husband as the head of your home. உங்களுடைய குடும்பத்துக்கு தலையாய் இருக்கக்கூடிய கணவன் மீது நீங்கள் வைக்கக்கூடிய பயபக்தி அப்படித்தான் இருக்க வேண்டும். Respect your husband, speak respectfully. புருஷனை மதியுங்கள், மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மரியாதையாய் பேசுங்கள். Of course, husband must also speak respectfully to the wife. புருஷன்மார்களும் மனைவியிடத்திலே கண்ணியமாய் மரியாதையாய் தான் பேச வேண்டும். So when you have to take a decision, ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது, wife can give her opinion, மனைவி தன்னுடைய கருத்தை சொல்லலாம், the husband gives his opinion, கணவனும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். and the husband must put these two opinions together and come to a decision. புருஷன் இந்த இரண்டு கருத்துக்களையும் ஒன்றாக இணைத்து அதை கோர்த்து பார்த்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். Listen to this. கவனியுங்கள். Because he is the head. என்றால் அவர்தான் தலை. What is your ministry? உங்களுடைய ஊழியம் என்ன? To have children. பிள்ளைகளை பெற்றெடுப்பது. How do you have children? எப்படி பிள்ளைகளை பெற்று எடுப்பீர்கள்? You know how you have children. உங்களுக்கு பிள்ளைகள் எப்படி வந்தது என்று தெரியும். You cannot have a child all by yourself. உங்களாலேயே பிள்ளைகளை தனியாக பெற முடியாது. You know that. உங்களுக்கு தெரியும். As a woman, no matter how much you want a child, you cannot have a child by yourself. ஸ்திரியாக இருக்கிறவர்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் நீங்களாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. Now listen to me very carefully. கவனமாய் கேளுங்கள். Because this is exactly how we take decisions also. ஏனென்றால் இதே போலத்தான் நீங்களும் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். How do you have a child? இப்பொழுது எப்படி பிள்ளை பெறுகிறீர்கள்? The husband contributes something. புருஷன் ஒன்றை கொடுக்கிறான், தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒன்றை கொடுக்கிறான். And you contribute something from your body. உங்களுடைய சரீரத்திலிருந்து நீங்களும் ஒன்றை கொடுக்கிறீர்கள். And inside your womb the two become one. உங்களுடைய கர்ப்பத்திலே இரண்டு ஒன்றாகிறது. Your body processes that. உங்களுடைய சரீரமானது அதிலே ஒரு கிரியை செய்கிறது. And makes a body. இன்னொரு சரீரத்தை உண்டாக்குகிறது. And you have a baby. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. You do that. நீங்கள் அதை செய்கிறீர்கள். Now in a decision, தீர்மானங்களிலே you give your opinion from your mind. நீங்கள் உங்களுடைய மனதிலிருந்து உங்களுடைய கருத்தை கொடுங்கள். And the husband puts his opinion from his mind. புருஷனும் தன்னுடைய மனதிலிருந்து தன்னுடைய கருத்தை கொடுக்கிறார். But now he processes it. இப்பொழுது அவர் அதிலே கிரியை செய்கிறார். And he takes a decision. அவர் தீர்மானத்தை எடுக்கிறார். Exactly like you have a baby. எப்படி நீங்கள் பிள்ளை பெறுகிறீர்களோ அதே போலதான். And just like there is a pleasure God has ordained in the physical relationship. சரீர பிரகாரமான தாம்பத்திய உறவிலே தேவன் அங்கே ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறது போலவே, and you have a baby, ஒரு குழந்தை பிறக்கிறது. In the same way you must have the same joy when you put your minds together and have a decision. அதே போலத்தான் உங்கள் இருவருடைய மனதையும் செலுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் பொழுது அதே சந்தோஷம் இருக்க வேண்டும். You can't have a fight with your wife and have a baby. மனைவியோடு கூட சண்டை போட்டால் குழந்தை பிறக்குமா? No, it's in the same way in a decision. God expects the man to take something from his wife and then take a decision. ஆகவே தேவன் ஒரு மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் மனைவியிடத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தையும் போட்டு அதன் நிமித்தமாய் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Just like she takes something from you and has a child. எப்படி அவர்கள் உங்களுடைய இதிலிருந்து ஒன்றை எடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அதுபோல. This is how a truly Christian home must be built up. இப்படித்தான் ஒரு மெய்யான கிறிஸ்தவ குடும்பமானது கட்டி எழுப்பப்பட வேண்டும். Now we can talk about bringing up children. இப்பொழுது நாம் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து பேசலாம். My wife was at home all the time till the last child went to college. என்னுடைய கடைசி பிள்ளை மகன் கல்லூரிக்கு போகும் வரை பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்கள் கவனித்து பராமரித்திருக்கிறார்கள். That is why up to 1996 you never saw my wife come with me for any conference. ஆகவே தான் 1996 வருஷம் வரை நீங்கள் ஒரு காலம்
என்னுடைய துணைவியார் என்னோடு கூட கான்ஃபரன்ஸுக்கு வந்ததை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். I came to Tamil Nadu for 14 years before that. அதற்கு முன்பதாக 14 ஆண்டுகளாக நான் தமிழ்நாட்டிலே கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறேன். She never came. அவள் வரவே இல்லை. I was traveling a lot. நான் நிறைய பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். So she will now tell you about bringing up children. ஆகவே அவர்கள் பிள்ளை வளர்ப்பை குறித்து இப்பொழுது சொல்வார்கள். I am not an expert in bringing up children. பிள்ளைகளை வளர்ப்பதிலே நான் ஒரு கை தேர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. But I can only say that God and we brought up the children. தேவனும் நாங்களும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்த்தோம் என்று நான் சொல்லுவேன். If it were not for God's grace, we both would have been failures in our children. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் இருவருமே பிள்ளை வளர்ப்பிலே நாங்கள் தவறி இருந்திருப்போம். Talking about the husband-wife relationship, I want to say one or two things. கணவன் மனைவி உறவிலே ஒன்று இரண்டு காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Because it begins with that, how we bring up our children. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரியமானது கணவன் மனைவி உறவிலே தான் ஆரம்பிக்கிறது. When my husband was saying that husband and wife must care for each other. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கரிசனை கொள்ள வேண்டும் என்று என்னுடைய கணவர் சொல்லும் பொழுது I want to say that is the foundation which our children see. நம்முடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அஸ்திபாரம் அதுதான் என்று நான் சொல்லுவேன். When they see that I care for my husband and his feelings and he cares for me. நான் என்னுடைய கணவருக்காகவும் கணவருடைய உணர்வுகளையும் நான் மதிக்கிறேன் என்பதையும் அவர்கள் அதே போல என்னையும் பராமரிக்கிறார்கள் மதிக்கிறார்கள் என்பதையும் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது that's an example for them. அது அவர்களுக்கு ஒரு மாதிரி. When they see that I respect my husband and he respects me. என்னுடைய கணவரை நான் மதிப்பதையும் என்னுடைய கணவர் என்னை மதிப்பதையும் நான் பிள்ளைகள் பார்க்கும் பொழுது that's an example for them to talk respectfully to us. எங்களோடு கூட அவர்கள் மதிப்பு மரியாதை கண்ணியத்தோடு பேசுவதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. So there were some principles which we tried to follow in bringing up our children. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தில் சில கோட்பாடுகளை நாங்கள் பின்பற்ற சித்தாந்தங்களை பின்பற்ற ஆரம்பித்தோம். We tried our best to talk respectfully to each other. நாங்கள் ஒருவரோடொருவர் கண்ணியமாய் பேச நாங்கள் பேசினோம். And when it came to my parents giving us advice, I used to not take my husband's side, my parents' side at all. என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் இருவருக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய விஷயம் வரும்பொழுது ஒரு காலம் நான் அவர்கள் பக்கம் நிற்க மாட்டேன். I wanted my children to see that Daddy and I are united. என்னுடைய பிள்ளைகள் நானும் என்னுடைய கணவரும் இணைந்திருப்பதையே அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். I tried to show my love for my parents in practical things. என்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய அன்பை எப்படி காண்பித்தேன் என்று சொன்னால் நடைமுறை காரியங்கள் மூலமாக நான் காண்பித்தேன். If they needed some help or some medical care, I would do that for them. அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அல்லது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் அதை நான் செய்வேன். Same way with my husband's parents. அதே விதமாக என்னுடைய கணவருடைய பெற்றோர்களுக்கும் they knew that my husband had taken the decision to leave father and mother. தகப்பனையும் தாயும் விடக்கூடிய ஒரு தீர்மானத்தை என்னுடைய கணவர் எடுத்து விட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். But I knew that they had brought up their son with so much care and spent so much money over him. ஆனால் எவ்வளவோ அன்பை கொடுத்து கரிசனையை கொடுத்து பணத்தை செலவு பண்ணி என்னுடைய கணவரை வளர்த்தவர்கள் அவர்கள்தான் என்பதை நான் அறிந்திருந்தேன். And I myself was a mother of sons. நானே என்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருந்திருக்கிறேன். I did not feel that I could have the attitude to be bad to them. ஆகவே அவர்களுக்கு நான் ஒரு மோசமான ஒரு மனப்பான்மையை அவர்கள் மீது நான் வைத்திருக்கவே முடியாது என்பதை அறிந்திருந்தேன். I wanted to be extra nice to them. நான் அதிகப்படியாக அவர்களிடத்திலே நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். I wanted to take care of them in practical things. நடைமுறையிலே நான் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வேன், விசாரிப்பேன். Every year we would visit them when they lived in Chennai. Every December we used to go visit them. அவர்கள் சென்னையிலே வாழும் பொழுது வருஷந்தோறும் டிசம்பர் மாதம் தவறாமல் நாங்கள் அவர்களை என்னுடைய மாமனார் மாமியாரை போய் நான் பார்ப்பேன், சந்திப்பேன். And we used to go with the children and I would do all the cooking, whatever I could do I would do for my. என்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் இருவரும் அங்கே சென்னைக்கு செல்லுவோம். அங்கே சென்று சமையல் பொறுப்பை முழுவதும் நான் எடுத்துக்கொள்வேன். என்னவெல்லாம் நான் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வேன். Even though they had a servant, I felt that I should do all the practical things for them.
அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்கார பெண் இருந்தாலும் கூட நடைமுறையான எல்லா காரியங்களும் நான் செய்ய வேண்டும் என்று உணர்ந்து நான் செய்தேன். So we became very close. இதன் நிமித்தமாக நாங்கள் அதிக நெருக்கமானோம். I am thankful that when I could do something for them, I did that, and that has given me a hope that my children will do the same, seeing my life. என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டு நான் அவர்களுக்கு சென்று காரியங்களை செய்திருக்கிற அப்படினாலே என்னுடைய பிள்ளைகளும் அதை பார்த்திருக்கிறார்கள். என்னிலே ஒரு நல்ல மாதிரி அவர்கள் பார்த்து அவரும் செய்வார்கள். Then in the home we tried our best not to talk about anybody negative things. யாரை குறித்தும் எதிர்மறையான காரியங்களை எங்களால் முடிந்த இயன்றவரை பேசக்கூடாது என்பதை நாங்கள் தீர்மானித்திருந்தோம் பிள்ளைகள் முன்பாக. And always talk something which is good about people. மக்களை குறித்து நல்ல காரியங்கள் இருக்குமானால் அதையே நாங்கள் பேசியிருக்கிறோம். I come across some young sisters who are grown up in our church. எங்களுடைய சபையிலே வளர்ந்த சில வாலிப ஸ்திரீகளை நான் சகோதரிகளை பார்த்திருக்கிறேன். And their mothers also have been in the church. அவருடைய தாய்களும் அம்மாமார்களும் சபையில் இருந்திருக்கிறார்கள். And the way some of those girls talk is exactly like the mothers talk, the foolish things, critical things which they heard. அந்த வாலிப ஸ்திரீகள் பெண் பிள்ளைகள் பேசுகிறதை பார்க்கும்போது அவருடைய தாய்மார்கள் பேசுகிறதையே அப்படியே அதே போல பேச கற்றுக்கொண்டார்கள். குறை சொல்லக்கூடிய காரியங்கள், புத்தீனமான காரியங்களே பேசுகிறார்கள். So I want to urge all mothers, if we have that habit of finding fault and criticizing, please stop that habit. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படிப்பட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்குமேயானால் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசி அதை குறித்து தர்க்கக்கூடிய காரியம் இருக்குமானால் தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். Even if I notice something, I don't tell to anybody, not even to my husband. அப்படியே நான் குறைகளை பார்த்தாலும் கூட நான் யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன், என்னுடைய கணவரிடத்திலையும் கூட நான் சொல்ல மாட்டேன். I just say it's not important to talk about it. அதை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு அது முக்கியமானதல்ல என்று நான் சொல்லி விட்டு விடுவேன். So I can see the result of that in my children. ஆகவே அதனுடைய பலனை என்னுடைய பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது பார்க்கிறேன். They respect all the brothers and sisters in the church. சபையில் உள்ள எல்லா சகோதரர்களையும் சகோதரிகளையும் என்னுடைய பிள்ளைகள் மதிக்கிறார்கள். If any brother has been disciplined and left the church, my children are so sad that they left the church. சபையில் யார் மீதாவது ஒழுங்கு நடக்கெடுத்து அல்லது அவர்கள் சபை விட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் அதை கேள்விப்படும் பொழுது துக்கப்படுகிறார்கள். Even now they write to us and ask, why so and so is not coming, what happened, and they say something good about that brother or sister. இப்பொழுதும் கூட அவர்கள் கடிதம் மூலமாக எழுதி கேட்கிறார்கள், இந்த இன்னாருக்கு என்ன நடந்தது, ஏன் அவர்கள் சபைக்கு வருவதில்லை என்று கேட்பார்கள். நான் அவர்களை பற்றி நல்லவைகளே சொல்லுவேன். So throughout our life, if we have that attitude of not criticizing and judging others, that's the best thing we can do for our நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மற்றவர்களை குறித்து நியாயந்திருக்காமல் மற்றவர்களை குறைகளை பற்றி பேசாமல் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையான பரிசு. Then another thing which I can say is we both pray for our children. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நாங்கள் இருவருமே சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Now for our grandchildren also. இப்பொழுது எங்களுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Every day we pray for them. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். And when they face some important decision or exam or interview, anything, we pray for them. சில முக்கியமான கட்டங்கள் வரும்பொழுது, தேர்வுகளோ அல்லது நேர்முக தேர்வோ இப்படிப்பட்ட முக்கியமான கட்டங்கள் வரும்போது அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். And for their every detail of their life. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு காரியங்களையும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். We can't suddenly start praying. We must pray, develop that habit. திடீரென நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள முடியாது. நாம் சிறு பிள்ளைகள் இருக்கும்போது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். And as mothers, we don't have so much time to just kneel down and pray. தாய்மார்களாக இருக்கக்கூடிய நமக்கு முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு அதிக நேரம் இருக்காது. But during the day, just like we breathe, in between we take little time here, little time there to pray. நாள் முழுவதுமாக எப்படி நாம் சுவாசிக்கிறோம் அதே போல இங்கே கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரம், அங்கே கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரம், அந்த நேரங்கள் எல்லாம் ஜெபிக்கலாம். And we can save lot of wasted time, use it for prayer. நாம் இப்படி வீணாக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் சேமித்து வைத்து அதை நாம் ஜெபத்துக்காக பயன்படுத்தலாம். I said about how Jesus told his mother, what have I got to do with you? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று இயேசு தன்னுடைய தாயினிடத்திலே சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். Jesus is our example. இயேசு தான் நம்முடைய மாதிரி. But at the end of his life, ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே, இறுதியிலே, when he hung on the cross, அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, in the midst of all that suffering, அந்த பாடுகளின் மத்தியிலேயும் கூட, he thought of, where is my mother going to stay now? இப்பொழுது என்னுடைய தாய் எங்கே தங்கி இருக்க போகிறார்கள் என்று அதை குறித்து அவர் எண்ணி பார்த்தார். She had 4 other sons.
தனக்கு மரியாளுக்கு இன்னுமாய் 4 பிள்ளைகள் இருந்தார்கள், மகன்கள். They didn't believe in Jesus. அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. So he knew that she may be a little uncomfortable there with them. ஆகவே தன்னுடைய தாயார் மற்ற 4 மகன்களுடைய வீட்டில் இருந்தால் அவ்வளவு அவர்கள் சௌகரியமாக இருக்க முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள். He tells John. ஆகவே யோவானை பார்த்து சொல்கிறார்கள், இயேசு சொல்கிறார், James and John were Mary's sister's children. யோவானும் யாக்கோபும் மரியாளுடைய சகோதரனுடைய பிள்ளைகள். They were the first cousins of Jesus. இயேசுவுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தான் யோவானும் யாக்கோபும். He told John, ஆகவே யோவானை பார்த்து சொல்கிறார், now you must take care of my mother. என்னுடைய அம்மாவை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். So what do we learn from that? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? That when your parents are old, உங்களுடைய பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, husband's parents, wife's parents, கணவனுடைய பெற்றோர்கள், மனைவியுடைய பெற்றோர்கள், you must do whatever you can to help them. அவர்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். Because they cared for you when you were a baby and helpless. நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, உதவியற்ற நிலையில் இருக்கும் பொழுது அவர் உங்களை பராமரித்தார்கள். Not only when you were a baby, 20-25 years they cared for you. குழந்தைகளாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, 20-25 வயது வரை பராமரித்தார்கள். When you were sick, வியாதிப்படும் பொழுது, when you were in financial need, பொருளாதார தேவையில் இருக்கும் பொழுது. now they may be sick, they may be in financial need. இப்பொழுது அவர்கள் வியாதிப்பட்டிருக்கலாம் அல்லது பொருளாதார தேவையில் இருக்கலாம். If you are a Christian, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் you will take care of them. நீங்கள் கண்டிப்பாக அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வீர்கள். Your parents, உங்களுடைய பெற்றோர்கள், your wife's parents, மனைவியுடைய பெற்றோர்கள், your husband's parents, கணவனுடைய பெற்றோர்கள், as much as you are able. உங்களால் எவ்வளவு திராணி இருக்கிறதோ அந்த திராணிக்கு தக்கதாக. Sometimes you may have to bring them to your house. சில சமயத்தில் அவர்களை உங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து வைத்து தங்க வைக்க வேண்டும். And you have to take care of them maybe till they die. அவர்கள் மரிக்கும் வரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். That is our job. அது உங்களுடைய வேலை. So leaving father and mother doesn't mean we don't care for them. ஆகவே தகப்பனையும் தாய் விட்டு என்று சொல்வதில்லை, அப்படியே விட்டு விடுவதல்ல. It means that we don't allow them to take decisions in our home. அதனுடைய பொருள் என்னவென்றால் நம்முடைய குடும்பத்திலே உள்ள தீர்மானங்களை எடுப்பதற்கு அவர்கள் குறுக்கீடு செய்யாமல் இருக்க வேண்டும். Jesus did not allow Mary to take his decisions. இயேசு தன்னுடைய தீர்மானங்களை மரியாள் எடுக்க முடியாது அனுமதிக்கவில்லை. But he took care of her, and that's the example for us. ஆனால் மரியாளை அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மாதிரி. Have you heard that story of a man whose father was old and had nobody to care for him? ஒரு மனிதனுடைய தகப்பனார் வயது சென்றவராக இருந்தார், யாருமே அவரை பராமரிக்கவில்லை. He was the only son. அந்த வயதானவருக்கு இந்த உயர்ந்தான் ஒரே மகன். The mother had died. தாயார் மரித்து விட்டார்கள். So he had to bring the father to his house. ஆகவே இந்த மனிதன் தன்னுடைய தகப்பனாரை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியிருந்தது. But his wife was a very difficult woman. ஆனால் அந்த மனிதனுடைய மனைவி ஒரு கடினமான இருதயமுடைய மனைவி. Made life difficult for her husband's father. தன்னுடைய கணவனுடைய தகப்பனாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் அவருடைய வாழ்க்கையை கடினப்படுத்தி விட்டார்கள். Kept on complaining to her husband. எப்பொழுது பார்த்தாலும் கணவனிடத்திலே உங்க அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்க சொல்லி புகார் சொல்லிக் கொண்டே இருந்தார். You got to choose between your father and me, whichever you want. இப்போ உங்க அப்பா வேணுமா நான் வேணுமா? And poor man, he suffered. இந்த மனிதன் பாவம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். And one day ஒரு நாளிலே woman said, you better get rid of him, we can't keep on taking care of him. இனிமேல் உங்க அப்பாவை எல்லாம் நான் கவனிக்க முடியாதுங்க, நீங்க வீட்டை விட்டு வரட்டுங்க. So they were village people, lived near a forest. அவங்க எல்லாரும் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் ஒரு காட்டுக்கு அருகாமையில் இருந்தது. So they discussed and they decided they will take the father in one of those wheelbarrows in which they carry sand and all and take him to the forest and leave him. ஒரு நாளிலே வேறு என்ன வழியே தெரியவில்லை, இருவருமே சேர்ந்து தீர்மானித்து ஒரு கைவண்டி இருந்தது. அந்த கைவண்டியிலே அவரை மணல்லாம் ஏற்றி செல்லக்கூடிய வண்டி, அதிலே தகப்பனார் உட்கார்த்து வைத்து காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு வந்து விடுவோம், அவர் அங்கேயே செத்து போய் விடுவார் என்று சொன்னார்கள். So the man took his father like that. ஆகவே அந்த மனிதன் தன்னுடைய வயது சென்ற தகப்பனாரை அந்த கைவண்டியில் உட்கார வைத்து ஓட்டி கொண்டு போகிறார். His little 6-year-old boy said, I also want to come with you. 6 வயசு பையன், அப்பா நானும் வரேன்ப்பா அவங்க கூட காட்டுக்குன்னு சொல்கிறான். Okay, we are going. சரி வாப்பா என்று சொல்லி போனார்கள். So they asked, little boy asked, where are you taking grandfather? அப்பா தாத்தா எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? No, he said, the forest is nice, the father likes to be there and let us காடு ரொம்ப அழகா இருக்கான், தாத்தாவுக்கு அங்க காட்டுலயே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான்பா, அதனால தாத்தா காட்டுக்கு போறார். And let him watch it all for a little while. கொஞ்ச நேரம் தாத்தா காட்டுல வேடிக்கை பார்க்கட்டும். Then the little boy was smart. He knew that he saw all the fights at home. He knew they were trying to get rid of the grandfather. சின்ன பையனுக்கு வீட்ல நடந்த சண்டைலாம் தெரியாதா?
ஆகவே அவனுக்கு புத்திசாலி பையன், அவனுக்கு என்ன அப்பா எதுக்காக கூட்டிட்டு போறான்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். So they went and left the grandfather in the middle of the forest. அவே நடுக்காட்டுல கொண்டு போய் அங்க தாத்தாவை கீழே இறக்கி விட்டாங்க. So as they were turning around, வீட்டுக்கு போறதுக்காக திரும்பின உடனே the little boy said, take that wheelbarrow, don't leave that over அப்பா there. கைவண்டி இழுத்துட்டு போவோம்ப்பா, அதை அங்கே விட்டுற வேண்டாம்ப்பான்னு சொன்னானா. Because when you become old, I have to take you and leave you here also. உங்களுக்கு வயசானா உங்களை கொண்டு போய் காட்டுல விடுறதுக்கு எனக்கு அந்த வண்டி வேணும்ப்பா என்று சொன்னானா. We reap what we sow. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். The way you treat your parents, one day your children will treat you like that. உங்க பெற்றோரை நீங்க எப்படி நடத்துறீங்களோ ஒரு நாள்ல உங்க பிள்ளைங்க அதே போல நடத்துவாங்க. The way you treat your father-in-law, mother-in-law, one day your son-in-law and daughter-in-law will treat you like that. உங்க மாமனார மாமியாரை நீங்க இன்னைக்கு எப்படி நடத்துறீங்களோ அதே விதமா உங்களுடைய மருமகள் It's a law. உங்களை நடத்துவாங்க. It's a law. இது ஒரு விதி, பிரமாணம். We sow. எதை விதைப்பாய் அதையே அறுப்பாய். If you sow bad seed, you get bad crop. கெட்ட விதையை விதைத்தால் கெட்ட பலனை அறுப்பாய். If you sow good seed, you get a good crop. நல்ல விதையை விதைத்தால் நல்ல பலனை அறுப்பாய். You know, if you and your wife want to have a discussion or strong argument about something, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்களும் உங்களுடைய மனைவியும் வாக்குவாதம் செய்ய வேண்டுமானால் there can be situations like that. வாக்குவாதம் தர்க்கம் ஏற்படக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். Make sure you do it without your children listening to it. உங்க பிள்ளைகள் கேட்காதபடிக்கு நீங்கள் அந்த தர்க்கத்தை செய்யுங்கள். Go for a walk or get into your room and talk alone without the children listening. நீங்கள் கால்நடையாக எங்கேயாவது செல்லும் பொழுது பேசுங்கள், அல்லது பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே பேசுங்கள், அல்லது அறை கதவை பூட்டி பேசுங்கள். You must not have an argument in front of your children. பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு வாக்குவாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. There can be so many tensions in marriage that husband and wife have to discuss some things. குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவோ அழுத்தங்கள் இருக்கலாம். கணவனும் மனைவியும் பல காரியங்களை குறித்து தர்க்கிக்க வேண்டியிருக்கலாம். I'm not saying there will not be such discussions. அப்படிப்பட்ட தர்க்கங்களே அல்லது வாக்குவாதங்களோ வாதங்களோ இருக்காது என்று நான் சொல்லவில்லை. Do it privately. ஆனால் நீங்கள் அதை அந்தரங்கத்திலே செய்யுங்கள். Why should you make your children suffer with your arguments? Because it doesn't concern them. உங்களுடைய வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் எல்லாம் வைத்து ஏன் பிள்ளைகளை பாரப்படுத்த வேண்டும்? பிள்ளைகளுக்கு அது சம்பந்தம் இல்லையே. Remember the illustration I used. நான் சொன்ன விளக்கத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Whenever you're having a discussion, it's like having a sexual relationship. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் இருந்து தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது பாலியல் உறவு, தாம்பத்திய உறவை போல. You have a sexual relationship to have a baby, you have a discussion together to come to a conclusion. தாம்பத்திய உறவு ஏற்படும் பொழுது உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. அதே போல தீர்மானங்கள் வாதங்களின் மூலமாக கலந்தாலோசிப்பதன் மூலமாக தீர்மானங்கள் பிறக்கிறது. Like you have pleasure in a sexual relationship, you must have pleasure in your decision. தாம்பத்திய உறவிலே ஒரு இன்பம் இருக்கிறது போல தீர்மானங்கள் எடுக்கப்படும் பொழுதும் ஒரு இன்பம் இருக்க வேண்டும். And let me repeat. நான் மீண்டுமாய் சொல்லட்டும். If you gossip in your home, உங்களுடைய வீடுகளிலே மற்றவர்களை குறித்து புறங்கூறி கொண்டிருந்தால், whether you like it or not, your children will pick up that habit. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ பிள்ளைகள் அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். You are sowing disaster for your children in their marriage already. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு அழிவை விதைத்து விட்டீர்கள். They are going to have the same type of gossip in their home when your daughters get married. உங்களுடைய மகள்களுக்கு திருமணமாகும் பொழுது அவருடைய வீடுகளிலே அதே போலதான் புறங்கூறுதல் இருக்கும். And they will have the same problems you face. நீங்கள் சந்திக்கக்கூடிய அதே பிரச்சனைகளை அவரும் சந்திப்பார்கள். You can't tell them, don't do as I am doing. நான் செய்யறதா நீ செய்ய வேண்டாம்ப்பா என்று நீங்கள் சொல்ல முடியாது. There's a need of a lot of repentance among us as parents. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்குள்ளாக மனம் திரும்புவதற்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. You must repent before your children. பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். My dear children, அருமையான பிள்ளைகளே, we as father and mother are very sorry that we have given you a bad example by the amount of gossip we have done in our home. நாங்கள் போதுமான அளவு புறங்கூறி ஒரு கெட்ட மாதிரியாக உங்களுக்கு முன்பாக இருந்து விட்டோம் பிள்ளைகளே. We have reaped a lot of suffering because of that. அதன் நிமித்தமாக எவ்வளவோ பாடுகளை நாங்கள் அறுவடை செய்து விட்டோம். We have caused a lot of suffering to other people also. மற்ற மக்களுக்கும் எவ்வளவோ பாடுகளை நாங்கள் கொடுத்து விட்டோம். Please do not follow our example in this area. தயவு செய்து இந்த பகுதியிலே எங்களுடைய மாதிரியை தயவு செய்து பின்பற்ற வேண்டாம். Dear brothers and sisters, save your children from the problems you have faced. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளில் இருந்தாவது உங்களுடைய பிள்ளைகளை விடுவியுங்கள். Isaiah chapter 8.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். Isaiah was a prophet. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. And he says this. அவர் இதை சொல்கிறார். I and the children whom the Lord has given me are for signs and wonders in Israel. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். You should say this. நீங்களும் இதை சொல்ல வேண்டும். We and our children should be a sign and a wonder in our local church. நானும் எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் எங்களுடைய ஸ்தல சபைகளிலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்க வேண்டும். Your children must grow up to value the church. சபையை மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும். Do your children value the church? உங்களுடைய பிள்ளைகள் சபையை மதிக்கிறார்களா? That depends on whether they have heard you valuing the church in your home, in your conversation. குடும்பத்திலே நடக்கக்கூடிய உரையாடல்களிலே நீங்கள் சபையை மதிக்க கற்றுக்கொண்டீர்களா இல்லையா, மதிக்கிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்துதான் அவர்கள் அதை மதிப்பார்கள். If your children don't value the church, there's something they saw in you in your home that you don't value the church. உங்களுடைய பிள்ளைகள் சபையை மதிக்கவில்லை என்று சொன்னால் சபையை நீங்கள் மதிக்கவில்லை என்பதை எங்கேயோ அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் உரையாடுவதில்லை. Your children should value the church so much. உங்களுடைய பிள்ளைகள் சபை அதிகமாக மதிக்க வேண்டும். They want to build up the church in their generation. அவருடைய சந்ததியிலே அவர்கள் சபையை கட்டி எழுப்ப வேண்டும். That depends on how you bring them up. நீங்கள் எப்படி அவர்களை வளர்க்கிறீர்கள் என்பதை தான் அது பொறுத்திருக்கிறது. So it's a big responsibility. இது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. There must be a sign and a wonder. அவர்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டும். And you need to pray for them. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Regularly. ஒழுங்காக ஜெபிக்க வேண்டும். The world is a very evil place. உலகமானது மிகவும் தீமை நிறைந்த ஒரு இடம். We have to pray much for our children to be protected. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாக அதிகமாக அவர்களுக்காக ஜெபிக்க We வேண்டியது. must give them godly values. தேவ பக்தியுள்ள மதிப்பீடுகளை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். Teach them that you must not compromise your Christian conviction to make money or anything in the world. பணத்தை சம்பாதிப்பதற்கோ அல்லது உலகத்தில் எதையும் சம்பாதிப்பதற்கோ நீங்கள் ஒரு காலம் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை இழந்துவிடக் கூடாது என்று சொல்ல வேண்டும். Even if you lose something in the world, stand true to Christ. உலகத்திலே ஒன்றை இழக்கக்கூடியதா இருந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவுக்கு என்று உண்மையாக நில் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். So ultimately, let's depend on God's mercy and grace to preserve our family. கடைசியாக நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நாம் தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்திருப்போம். அது நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும். நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for every family here. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We know it's very difficult to bring up godly children. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பிள்ளைகளை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. And it's very difficult in this day and age to even be a godly husband and wife. ஆண்டவரே, தேவபக்தியுள்ள கணவனாய் மனைவியாய் இருப்பதற்கே இந்த நாட்களில் அதிக கஷ்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் But பார்க்கிறோம். you said your grace is sufficient for everything. எல்லாவற்றுக்கும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறீர் So ஆண்டவரே. I pray there'll be many godly homes in Tamil Nadu. ஆண்டவரே, தமிழகத்திலே பல தேவபக்தியுள்ள குடும்பங்கள் எழும்ப வேண்டுமே ஆண்டவரே. Pray in Jesus name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.